2007 உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை வந்து இந்தியா ஜெயிக்கும்போது, இந்தியாவில வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சீனியர் பிளேயருமே வந்து கிடையாது. இருந்தது பூரா வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே யங் பிளேயர்ஸு. கம்பீர், உத்தப்பா, MS தோனி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, யுவராஜ் சிங்னு இப்படி எல்லாருமே வந்து யங் பிளேயர்ஸாக இருந்து தான் வந்து அந்த ஒரு உலகக்கோப்பை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த உலகக்கோப்பை ஜெயிக்கும்போது, ஒரு முக்கியமான பிளேயர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து பண்ணியிருந்திருப்பார். அவர் ஆடின ஆட்டங்கள் எல்லாம் ஆடி, அவர் மேன் ஆஃப் த மேட்சை வாங்கி, கடைசியில் ஃபைனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு மற்ற மேட்சுகளில் அவர் வந்து காரணமாக இருந்திருப்பார். ஃபைனலில் மட்டும் கம்பீர் வந்து ஆடி இருந்திருப்பார். ஸோ அப்பேற்பட்ட பிளேயர் தான் வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, யுவராஜ் இங்கிலாந்து கூட அந்த 6 பாலுக்கு 6 சிக்ஸராக இருக்கட்டும். மெயினாக அவர் ஆடின ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனலில் 30 பந்துகளில் 70 ரன்களை வந்து அடிச்சிருப்பார். அந்த ஒரு நாக்கை வந்து யாராலையுமே வந்து மறந்துருக்கவே முடியாது. அந்தளவுக்கு சரியான ஒரு நாக்கு. நாக் அவுட்ஸ்னு வந்துட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நாக்கு தள்ளுற அளவுக்கு வச்சுருவாங்க ஆஸ்திரேலியா. ஆனால் அந்த அப்பேற்பட்ட ஆஸ்திரேலியா டீமையே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து ஆடி இந்தியா 182 ரன்கள் விளாசி கடைசியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா யுவராஜ்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அவரோட 6x6 இப்படியெல்லாம் எல்லாமே வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம். அதிரடியாக ஆட்டத்துக்கு பேர் போனவர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் பயங்கரமாக வந்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேனு. அன்றைக்கி மட்டும் வந்து பாண்டிங் மட்டும் கேப்டனாக இருந்திருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரா என்னங்கிறது வந்து தெரியல. ஆனால் பாண்டிங் கேப்டனாக இருந்தப்போ கூட MS தோனி வந்து அவரை வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனாலும் இந்த ஒரு மேட்ச் வந்து நடக்கும்போது இந்தியாவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் கிடைக்குது. ஸ்டார்டிங்கில் 2 விக்கெட் விட்டாலும் அதுக்கப்புறம் வந்தவர் யுவராஜ் உத்தப்பாவும் வந்து பயங்கரமாக ஆடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5-4 5-6 அடித்து வெறும் 30 பந்துகளில் 70 ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார் யுவராஜ் சிங்கு. ஸோ அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்தியா 188 ரன்களை வந்து விளாசி தள்ளுறாங்க 5 விக்கெட் இழப்பில். ஸோ சேசிங்கில் ஆரம்பித்த ஆஸ்திரேலியா செமிஃபைனலில் வந்து பயங்கரமாக ஆடி ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசாந்த் சர்ப்ரைஸ் கொடுத்து இறக்க விக்கெட்ஸ் வந்து மலமலன்னு விழுக ஆரம்பிச்சது. ஆடம் கில்கிறிஸ்ட், மேத்யூ வேடுன்னு எல்லாத்தோட விக்கெட்டும் போகுது. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் சிமன்ஸு, அப்புறம் மைக்கேல் ஹசி எல்லாரும் வந்து ஆடி கடைசி வரைக்கும் வந்து ஜெயிக்க முடியாமல் 173 ரன்கள் 7 விக்கெட் இழப்பில் அடித்து ஆஸ்திரேலியா அந்த மேட்சையும் வந்து தோற்றுருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆட்டம் வந்து இந்தியா வந்து ஆடிந்திருப்பாங்க ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிற அளவுக்கு. ஆனால் மெயினாக இந்த ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா T20 வேர்ல்டு கப் வந்து தூக்க முடிஞ்சது. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அந்த டைமில் வந்து ஆஸ்திரேலியா. பிரைன் ஃபார்மில் இருந்த ஆடம் கில்கிறிஸ்ட்டு, அப்புறம் மேத்யூ வேடுனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்லி, சிமன்ஸு இப்படின்னு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்பேற்பட்ட டீமையே வீழ்த்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்தியாவோட பவுலிங் அட்டாக் மட்டும் கிடையாது, யுவராஜ் சிங்கும் மெயின் காரணம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அப்பேற்பட்ட பிளேயரை பற்றி இந்த வீடியோவில் பேசணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இந்த பிளேயர் பிடிக்குமா பிடிக்காதா, யுவராஜ் சிங் பிடிக்குமா பிடிக்காதாங்கிற பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது ஒரு பிளேயர் அவரோட பெஸ்ட்டு மேட்சை பற்றி பேசணும் அப்படின்னாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.